வணக்கம் தோழர்களே. சங்கிகளை கதற விடணும்னா, சங்கிகளை பதற விடணும்னா, வட இந்திய ஊடகங்களை லெப்ட்ல தட்டி ரைட்ல தூக்கணும்னா, சும்மா தெரிக்க விடணும்னா, பிடிஆர் பழனிவேல் ராஜன் வேற லெவல்ல செய்வாருங்க. வேற லெவல்ல அடிச்சு தூக்குவாரு. இன்னொரு விஷயம், தயவு தாட்சண்யமே இல்லாம தான் கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்லி கதற விடுறவரு பிடிஆர். பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், பல முறை நம்ம பேசி இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் பிடிஆர் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அவர் கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு தமிழ்நாட்டு ஆளுங்க அறிவாளியா இருப்பாங்க போல இருக்குப்பா அப்படின்னு பேசுற அளவுக்கு அடிச்சு நகர்த்தி இருக்காரு. தி வயர் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்திருக்கிற பேட்டி வேற லெவலுங்க. அதுல உங்களுக்கு நல்லா தெரியும், பிடிஆர் பழனிவேல் ராஜன் எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு. யாராவது கேள்வி கேட்டா ஆதாரப்பூர்வமா புள்ளி விவரங்களை தூக்கி போட்டு மூஞ்சிலே மிதிச்சிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேற வட இந்தியாவில இருந்து வந்த ஒரு கும்பலு, அதுவும் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலு மிரட்டல் விடுறது, உருட்டல் விடுறது, நம்ம கிட்ட அப்படின்னு வீடு கட்டுறதெல்லாம் பண்ணும்போது லெப்ட்ல அடிச்சு ஓரமாப்போ அப்படின்னு உட்கார வச்சிருக்காரு. அதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, PhD படிக்காத ஒருத்தன் உயர்கல்வி எப்படி படிக்கலாம் அப்படின்னு PhD படிக்கிறவனுக்கு பாடம் நடத்தின கதையா இருக்கு. என்னவா, PhD ஒருத்தன் படிக்கல, ஆனா படிச்ச ஒரு PhD காரங்கிட்ட வந்து, பா தம்பி உயர்கல்வியெல்லாம் எப்படி படிக்கணும் தெரியுமா அப்படின்னு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கியா நீங்க பேசுறது, மும்மொழி கொள்கை, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஓரமா ஓடி போயிரு அப்படின்னு இருக்காருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரண் தாப்பர் உங்களுக்கு தெரியும், மோடியே மைக்க கழட்டி போட்டு ஓட விட்டவரு, மோடியை வச்சு செஞ்சவரு. நீங்க பலரும் கரண் தாப்பரை பார்த்திருப்பீங்க. மோடி தன் அதிகாரத்தை வச்சு அவர் மேல என்னென்னலாம் செய்ய முடியும்னு அவ்வளவு துஷ்பிரயோகம் செஞ்சு பார்த்தாரு. ஆனா மனுஷன் அடங்கலையே. அடக்குனா அடங்குற ஆளானா அப்படின்னு நின்று அடிக்கிறாரு இந்த வயசான காலத்துலயும். அந்த பத்திரிகையாளர் கரண் தாப்பர் சும்மா வேற லெவல் ஆளு. அவர் தான் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஐ திங்க் முந்தா நாள், நம்ம ஐயா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பேட்டி எடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், தியாகராஜன் அவர்களுடைய 3 தலைமுறைக்கு மேலேயே கல்வியில சிறந்த ஒரு குடும்பம் மட்டும் கிடையாது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு பல ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர், அரசாங்கத்துக்கு கொடுத்தவர் தான் இவங்க தாத்தா பிடிஆர். அவர்களாம் யூனிவர்சிட்டிக்குள்ள பெரிய படம் வச்சு அவருக்கு பெரிய மரியாதை செலுத்துவாங்க. அவ்வளோ எஜுகேஷனுக்கு செஞ்ச ஒரு ஃபேமிலி. இவங்க நல்லா படிச்ச ஆட்கள். வெளியே வந்தாருன்னா தரவுகளோட வச்சு வெளுப்பாரு, வேற லெவல்ல பண்ணுவாரு. இங்க இன்டர்வியூல மும்மொழி கொள்கை பத்தி அவங்க கேட்கிறாரு, கரண் தாப்பர் கேட்கிறாரு, ஏன் அவ்வளோ கடுமையா இருக்கீங்க, மும்மொழி கொள்கைக்காக இவ்வளோ போல்டா நிக்கிறீங்க, ஏன் ஒரு மொழி படிச்சுக்க கூடாதா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சிக்ஸரா அடிச்சு தூக்கி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். இந்த பேட்டியை பார்த்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த பேட்டியை பார்த்த மக்கள், இது ஆங்கிலத்தில் இருக்கிற பேட்டி. இந்த பேட்டியை பார்த்த பல்வேறு மாநில மக்களும் நாங்க தமிழ்நாட்டுக்காக நிப்போண்டான்னு நிக்கிறாங்க. இது தாங்க ஒரு பேச்சுக்கு விளைந்த பரிசு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு நார்த் இந்தியன் போட்டிருக்காரு, இங்க பாருங்க, நான் நார்த் இந்தியன் தாங்க, நானு நார்த் இந்தியன் தான், நான் ஹிந்தி தான் பேசித்திடுறேன். பிடிஆர் எவ்வளவு அறிவாளியா இருக்காரு, எங்க தமிழ்நாட்டு ஆளுங்க பூரா அறிவாளியா இருக்காங்களேங்க அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்களேன். ஆக ஒரே பேட்டியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆளுகளும் அறிவாளிகள் அப்படின்னு நமக்கு சேர்த்து அவர் மக்கள் மன்றத்துல மனசுல இடம் முடிச்சு நிக்கிறாரு. இன்னொருத்தர் எழுதுறாரு, நார்த் இந்தியன், வெல்செட் தமிழ்நாடு லீடர், வாங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, கிரேட் ஆன்சர் சார், ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா, நான் கர்நாடகத்துல இருந்து பேசுறேன், செமையா பதில் சொன்னீங்க சார், நாங்க உங்களோட நிக்கிறோம் சார். கர்நாடகத்துக்காரரு முதல்ல சொன்னது நார்த் இந்தியன், இவர் கர்நாடகத்துக்காரரு. இன்னொருத்தர் ஹிந்தி பேசுறவரை பேசுறாரு, சார் நான் ஹிந்தி தான் சார் பேசுறேன், நான் ஹிந்தி மொழி தான் பேசுறேன், ஆனா நாங்க தியாகராஜன் அவர்களோடும் தமிழ்நாட்டோடும் நாங்கள் களத்தில் நிற்போம்ன்றாரு, நாங்க உங்களுக்காக நிப்போம் சார் அப்படின்றாங்க. ஹிந்தி பேசுறவரே எந்த வகையிலும் இந்தியை திணிப்பதை நாம ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு ஹிந்தி பேசுறவரை பேசுறாருன்னா அதான் பேச்சு. இன்னொருத்தர் பேசுறாரு, ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாடு, அப்படிதான் வார்த்தையே, ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாடு ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், அவ்வளவுதான் அவர் போட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு தான் அப்படின்னு அவர் மொழியில் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, எல்லா மொழிகளையும் எல்லா மக்களையும் கருத்தாக ஒருங்கிணைப்பதுதான் அரசியல். அந்த அரசியலை ஒரு பேட்டியில செஞ்சிருக்காரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று.
பாத்தீங்கல்ல, இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இல்லங்க, ஆயிரக்கணக்கில் கிடக்கு. நீங்க வயர்ல போய் பாருங்களே, தி வயர்னு போட்டு பாருங்க, ஆயிரக்கணக்கில் கமெண்ட்டுங்க. அத்தனை பேரும் கொண்டாடி தீக்குறாங்க. தமிழ்நாட்டோட நாங்க நிப்போன்றாங்க, சங்கி பயில்க வாயில மிதிக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். கரண்ட் டாப்பர் கேக்குறாரு, ஏங்க நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது புதிய கல்விக் கொள்கை ஏங்க ஏத்துக்க மாட்டீங்க, இவ்வளவு முரண்டு பிடிக்கிறீங்க, பிடிவாதமா இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கெல்லாம் ஒரு நல்ல எஜுகேஷன் பாலிசி வச்சிருக்கோம். 1921 இருந்து ஆண்களும் பெண்களும் படிக்கணும் அப்படின்ற அரசு கட்டாயப்படுத்தி படிக்க வச்சிருக்கிறோம். அதான உண்மை. 1921 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வி கூடங்கள் சாமானிய மக்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் தானே. 1920 மதிய உணவு கொடுத்து குழந்தைகளுக்கு சென்னை மாகாணத்தில், அது கார்பரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் இலவச கல்வி கொடுத்தது நீதி கட்சி தானே. அது மறுக்க முடியுமா? அத அங்க பேசுறாரு அவரு. நாங்க தாங்க 1921 ஆணும் பெண்ணும் கட்டாயமா படிக்கணும் புடிச்சு உட்கார வச்சது. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ்நாடு கல்வியில வளர்ந்து நிற்கிற மாநிலம், பெரிய சாதனை புரிஞ்சிருக்கிற மாநிலம். இங்க உட்கார்ந்துட்டு எங்களை கட்டாயம் படுத்த முடியாது மிஸ்டர் அப்படின்றாரு. நாங்கெல்லாம் ஒரு நூற்றாண்டு கால எஜுகேஷன் வரலாறு இருக்கு, கையில தரவு இருக்கு, நீ என்ன அடிப்படையில பேசி தர்ற அப்படின்னு மிதிச்சிருக்காருங்க. அவருக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறாரு கரண்ட் டாப்பர். என்ன கேட்கிறாரு, ஏங்க NEP-யை ஏத்துக்கிறதா என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி, அதோட மும்மொழி கொள்கையை சின்ன வயசுல படிக்க வச்சா நிறைய குழந்தைங்க ஈஸியா படிச்சுப்பாங்கல்ல அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. டக்குனு இவர் கேட்கிறாரு, சரிங்க மும்மொழி கொள்கை நாங்க படிக்க இருக்கட்டும், பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம் எத்தனை மும்மொழி கொள்கையில படிச்சு ஜெயிச்சிருக்கிற மாநிலங்கள் இருக்கு, தரவு கொடு, ஆதாரத்தை கொண்டு வா. மும்மொழி கொள்கையில நாங்க ஜெயிச்சிருக்கோம், தமிழ்நாட்டை விட இந்த அளவுக்கு மேல நிக்கிறோம், தமிழ்நாட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு நாங்க உயர்ந்திருக்கோம், எங்க சொல்றதுக்கான ஆதாரத்தை தூக்கிட்டு வா. அதான கேள்வி. ஏன் ஏத்துக்க மாட்டேன்னா, நான் ஜெயிச்ச கல்விக் கொள்கை வச்சிருக்கேன், என் கல்விக் கொள்கையின் மூலமாக உலக அளவுல ஆட்களை நான் செட் பண்ணிருக்கேன், உலகம் முழுவதும் தமிழர்கள் மிக முக்கியமான பொறுப்புகள்ல நின்று ஆட்சி செய்யற ஆளா இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பவர்களாக இருக்கிறாங்க. எங்க கல்விக் கொள்கையில் என்ன பிரச்சனை தானங்க? எங்க கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை? இங்க நாங்க படிச்சிருக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா நீ மும்மொழி கொள்கையில தூக்கிட்டு வா ஆதாரத்தை. உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, அங்க மகாராஷ்டிராவில, குஜராத்ல எங்க இருந்து ஆதாரத்தை கொண்டு வா, கொண்டு வந்து எங்கிட்ட கொடு, நாங்க அதை பாக்குறோம் அப்படின்றாருங்க. அடுத்து அவர் ஒரு போடு போட்டாரு, 3 மொழியை விடுங்க, வடக்க 2 மொழி தெரிஞ்ச குழந்தைங்களுடைய தரவுகளை கொடுங்க, 2 மொழி தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளை கொடுங்க பாக்கலாம் அப்படின்னாரு. தப்பான ஆயி போச்சுங்க வட இந்திய ஊடகங்களுக்கு. அடுத்து ஒரு அடி அடிச்சப்ப பாருங்க, 75 ஆண்டு கால கல்வி வரலாறு கொண்ட தமிழ்நாட்டுல டேட்டா இருக்கு. நான் ஆதாரத்தோட பேசுறேன், என்கிட்ட டேட்டா இருக்கு. வட இந்தியாவில் இருக்கின்ற இந்த மும்மொழி பேசக்கூடிய மாநிலங்கள்ல மாணவர்கள் எந்த அளவுக்கு ஜெயிச்சாங்க இந்த மும்மொழியால, எந்த அளவுக்கு அந்த மாநிலம் இந்த மும்மொழியால வளர்ந்துருக்கு, எங்க கொஞ்சம் சொல்லுங்களே பாக்கலாம். நான் 75 வருஷம் டேட்டா கையில வச்சிருக்கேன், எங்க நீ சொல்லுவா அப்படின்னாருங்க. வேற லெவல்ல அங்க இருந்துச்சு. அங்க வடக்கன்ஸே அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்ணி கேட்கிற அளவுக்கு அடிச்சு பிரிச்சு விட்டுறாரு. எங்க நம்ம மும்மொழி கொள்கை இல்லைங்க, எந்த மொழியும் நம்ம மறுக்க மாட்டோம், ஆனா எனக்கு இது போதும். இன்னைக்கெல்லாம் மொழி கத்துக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கத்துக்கவே வேண்டாம், செல்போன் இருந்தா டொக்கு டொக்குன்னு அடிச்சோம்னாலே அந்த மொழிக்கான அர்த்தம் என்னன்னு வந்துருது. இப்ப நான் ஒரு நாட்டுக்கு போறேன், அந்த நாட்டோடைய மொழியே எனக்கு தெரியாது, ஆங்கிலம் அந்த மக்களுக்கு தெரியலன்னா கூட டக்குன்னு அடிச்சா அவங்க மொழியில நான் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவு சயின்ஸ் வளர்ந்துருச்சு. அதனால நான் ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு மொழி படிச்சுட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு, நீங்க எவ்வளவு தந்திரவாதிகள்னு எங்களுக்கு தெரியும், பாஜக காரன் இவ்வளவு தந்திரவாதின்னு தெரியும். அவன் என்ன பண்ணா, இப்ப ராஜஸ்தான்ல மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு அந்த கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு, திடீர்னு போய் உருது மொழியை தூக்கிட்டு அங்க கட்டாயமாக நீங்க வடமொழி படிக்கணும், அதாவது சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு திரிச்சு விட்டாங்கல்ல. இப்ப அங்க உருது டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஸ்ட்ரைக் பண்ணி பள்ளிக்கூடம் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கு. இப்ப அங்க புரியுதா உங்களுக்கு? கட்டாயமா ஒரு இடத்துல இங்கதான் நிப்பானுங்க. அதனாலதான் தமிழ் படிக்க கூடாதுன்னு கேந்திரிய வித்யாலயா ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழே கிடையாது. 15 பேருக்கு மேல இருந்தாதான் தமிழ் படிக்கணும்னு தர்மேந்திர பிரதான் தானே சொன்னாரு. அப்ப 10 பேர் ஒரு மொழியை படிக்கணும்னா நீங்க தரமாட்டீங்களா ஆசிரியர்கள்? 5 பேர் ஒரு மொழியை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா நீ தரமாட்ட. அப்ப இதனுடைய உள்நோக்கம் என்ன? 15 பேருக்கு மேல அப்படின்னா ஆள் சேர மாட்டானுங்க, அவங்கள பிடிச்சு சமஸ்கிருதத்திலே ஹிந்திலே போட்டுடலாம், அதான உங்க உள்ளடி வேலை. எங்களுக்கு தெரியாதா? எங்க தாத்தன் பாட்டைங்களே சும்மா சதற விட்ட ஆளுங்க. நீ நினைச்சிட்டு இருக்க சாதாரணமா ஆளுங்கன்னு நாங்க. எங்க தாத்தன் பாட்டைங்களாம் அடிச்சு போட்ட அத்தனை பேருமே டானுங்க.
இன்னைக்கு உருட்டக்கூடாது எங்க கிட்ட. அதுல அவர் கேட்கிறாரு, மும்மொழி கொள்கை நீங்க முன்னாடி ஏத்திருக்கீங்களா? காங்கிரஸ் பீரியட்ல மும்மொழி கொள்கை இருந்துச்சுல முன்னாடி, அது கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு 52க்கு பிறகு எந்த மும்மொழி கொள்கையும் எங்க தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். ஒன்று, அறிவியலை, கலையை, மொழியை, கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள தமிழ். இந்த தமிழினுடைய பெருமைகளை உலகம் பூரா பறைசாற்ற ஆங்கிலம். உலகம் பூரா தொடர்பு மொழி படுத்துக்கிறதுக்கு ஆங்கிலம் இருக்கு, எங்களுக்கு போதும்ன்ற அப்படின்னு முடிச்சாரு. அதான உண்மை. தமிழை, அதன் பண்பாட்டை, வரலாற்றை, அதனுடைய தொப்புள் குடி உறவுக்கான வரலாற்று கூறுகளை தெரிஞ்சு கொள்ள தாய்மொழி. அது யாரா இருந்தாலும். அதனாலதான் தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், உருது தாய்மொழியில படிக்கிற குழந்தைங்களுக்கு உருது பள்ளிக்கூடம், குஜராத்தி படிக்கிற குழந்தைங்களுக்கு குஜராத்தி பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையும் தாய்மொழியில் குழந்தைங்க கத்துக்கணும் அப்படின்ற அறிவு இருக்கிறதுனால நாம அவங்கள தாய்மொழி படிக்க சொல்றோம். இன்னொரு விஷயம், ஆங்கிலம் படிக்க சொல்றோம். அங்கேயும் 2 மொழி தான். உன் தாய்மொழி பிளஸ் ஆங்கிலம், என் தாய்மொழி பிளஸ் ஆங்கிலம், அப்படிதான். இதுல நான் ஜெயிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்ச ஃபார்முலாவை நாங்க ஏங்க உங்களுக்காக மாத்தணும்? அவர் டெல்லியில உட்காந்துட்டு அவர் வாட்டுக்கு ஒண்ணு போட்டு உட்காருவாரு, நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு லெப்ட்ல வாங்கி விட்டாருங்க. அவர் கேக்குறாரு, நீங்க மும்மொழி தானே சொல்றாங்க, ஏதாவது ஒரு மொழி சொல்றாங்க, நீங்க தமிழ், இங்கிலீஷ் பிளஸ் கிளாசிக்கல் தமிழ், அதாவது செவ்வியல் தமிழ் அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை ஜி. செவ்வியல் மொழி தமிழ், அவன் அதை தெரிஞ்சுக்கணும், அவன் படிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனை அறிவியல் படுத்தணும், அரசியல் படுத்தணும், அறிவுபூர்வமாக அவன் நிற்கிற ஒரு ஆளா மாத்தணும். அப்ப எனக்கு அவனுக்கு அறிவியல் சொல்லி தரணும், கணிதம் படிக்கணும், தொழில்நுட்பம் படிக்கணும். நம்ம பிள்ளைங்க அதுல திறமையானவனா மாறணும். இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு உலகம் பூரா போறதுக்கு ஆங்கிலம் இருக்கு. கிளாசிக்கல் லிட்ரேச்சரா இருக்கக்கூடிய தமிழை அவன் என்னைக்கு வேணாலும் படிக்கலாம். அவன் பஸ்ல போகும்போது கூட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நிறைய அறிஞர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தனியா மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பிள்ளைங்களை போட்டு புழிய வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஜெயிச்ச ஆட்கள் நாங்க. தோத்து போனவங்க சொல்றத நாங்க ஏன் கேட்கணும்? ஜெயிச்சிருக்கிறோம், நாங்க வேற லெவல் பண்ணிருக்கோம். தோத்து போற இந்த காவி கும்பலுடைய நாங்க ஏன் அவங்களுடைய சித்தாந்தம் அதாவது தூக்கி நிக்கணும்? வேற ஆளை பார்க்க சொல்லுன்னு வேற லெவல்ல சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடிச்சு ஆடுறது தமிழ்நாடு தான்ப்பா. அதனாலதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு இன்னைக்கு பற்ற வைத்த தீ பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய பெரிய காடு எரிகிற தீயாக மாறும். அன்றைக்கு மாற்றம் வரும். அதுக்கு தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம்.